கருணைமிக்க கடவுள் முருகப்பெருமான் எப்படி தெரியுமா? முருகப்பெருமான் அவதார நோக்கமே சூரனை வதம் செய்வது. முருகன் சூரனை சம்ஹாரம் செய்ய சிவபெருமானால் படைக்கப்பட்டார். சூரன் என்ற அரக்கன் தேவர்களையும் மனிதரையும் கடுமையாக துன்பப்படுத்தினான். சூரனை வதம் செய்ய தன் அன்னை பார்வதியிடம் வேலை பெற்று புறப்பட்டார் முருகப்பெருமான். சூரனை வதம் செய்ய பெரும் போர் புரிந்தார். சூரன் தன்னுடைய தந்தையின் பக்தன் என்பதாலும் தன்னை தஞ்சம் அடைந்ததாலும் இறுதியில் சூரன் மரமாக மாறியவுடன் சூரனை வதம் செய்யாமல் மரத்தை இரண்டாக பிளந்து ஒன்றை மயிலாகவும் மற்றொன்றை சேவலாகவும் மாற்றினார். மயில் முருகப்பெருமானுக்கு வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் மாறிற்று. சூரனை வதம் செய்வதுதான் தன் அவதார நோக்கம் என்றாலும் தன்னிடம் சரணாகதி அடைந்ததால் கருணைக்கடலான முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யாமல் தன்னுடனே வைத்து கொண்டார். நம் ஒவ்வொருவரின் அகத்திலும் சூரன் குடியிருக்கிறான். அதை அறிந்து நாம் செய்த தவற்றை உணர்ந்து நெஞ்சுருக வேண்டி நின்றால் கருணைக்கடலான முருகப்பெருமான் நம்மை மன்னித்து நம் வாழ்வில் ஏற்றங்களை உண்டாக்குவார்.